பாருங்களேன். நான் சொல்றேன் பாருங்க. என்ன பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா, ஒன்றாவது பாருங்க, கடவுளோட நீங்கள் அவரோட எப்படி இருக்கீங்களா? இயேசு மரித்தோர் உயிரோடு எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே பரத்துல பிதாவின் வலது பரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறபடியா நீங்களும் அவரோட எழுப்பப்பட்டு அவரோட நீங்களும் அமர்ந்து இருக்கிறீர்கள். ஜாயிண்ட் சிட்டிங். இயேசு மட்டும் பாருங்க பிதாவின் வலது பரிசத்துல உட்கார்ல, நீங்களும் அவரோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க ஆண்டவரோட? நீங்களும் ஆண்டோட உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப இந்த பொக்கிஷம் என்றால் என்னன்னா, நான் அவரோட உட்கார்ந்து இருக்கிறதுனால உன்னதங்களிலே அப்ப எனக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. எனக்கு என்ன இருக்குதுங்க? சொல்லுங்க, என்ன இருக்குது? எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்புறம் எனக்கு என்ன இருக்குது என்றால், சொல்லுங்க, எனக்கு வந்துட்டு வெற்றி இருக்கிறது. ஆண்டவர் மரித்தோர் 3ஆம் நாள் எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சாருங்க? தோற்கடித்து சிலுவையிலே வெற்றி செஞ்சது போல நான் அவரோட உட்கார்ந்து இருக்கிறபடியா, ஜாயிண்ட் சிட்டிங், அவரோட நான் உட்கார்ந்து இருக்கிறபடியா எனக்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. யார் மேல? சாத்தான் மேல, நோய்கள் மேல, வியாதிகள் மேல, நான் காணப்படுகிற பிரச்சனை மேல. ஏனென்றால் இதுதான் என்னோட பொக்கிஷம். இதுதான் என்னோட பொக்கிஷம். கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு என்ன பொக்கிஷம் இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. யார் மேல எனக்கு அதிகாரம்? சாத்தான் மேல எனக்கு அதிகாரம் இருக்கிறது. நாம சொல்றீங்க. இது நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, பிசாசானவன் நம்மளை பலவித கோணத்திலே நம்மளை வந்துட்டு அவன் வஞ்சித்து ஏமாத்தி அடிமைத்தனத்தில் வச்சிருப்பான். அப்ப நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா அடிமையில இருப்பார்கள். ஆனா நம்மளுக்கு வெளிப்பாடு வரும் பொழுது நம்மளுக்கு அவன் மேல அதிகாரம் இருக்குன்னு சொல்லும் பொழுது அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதிகாரம் எடுத்து அவனை என்ன செய்யலாம்? அகற்றலாம், துரத்தலாம், கட்டலாம், நிர்மலப்படுத்தலாம், அப்புறம் போன துரத்தலாம். அந்த அதிகாரம்லாம் கடவுள் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இது உங்களோட பொக்கிஷம். ஆமென் சொல்றீங்க. This is your inheritance that God has given to you and me. Hallelujah. ஆமென் சொல்றீங்க. உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையாங்க? எது பேர் உங்களுக்கு உரிமை இருக்குது? அதனால ஆண்டவர் சொன்னாரு, மலையை பார்த்து ஜெபம் பண்ணு. ஆமென். எது ஆமென் சொல்றீங்க? மலையை பார்த்து ஜெபம் பண்ண சொன்னாரா? சொல்லுங்க. மலையை பார்த்து ஜெபிக்கிறதுனா பிரச்சனையை பார்த்து ஜெபிக்கிறது. அந்த மாதிரி ஆண்டு கத்துக்கணும். எந்த பிரச்சனையை பார்த்தும் நம்ம ஜெபிக்க கூடாது. பிரச்சனையை பார்த்து கட்டளை இடணும்.